அன்பிற்குரிய நண்பர்களே, என்னுடைய அல்லது நான் கேள்விப்பட்ட ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் நேரிட்டிருக்கிறது. என் காதில் விழுந்த நான் கண்ணால் பார்த்த தகவல்கள் உண்மை என்று நான் நம்புகிறேன். என்றாலும் கூட அதை சம்பந்தப்பட்டவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், ஒருவேளை அவர் என்னை மதிக்கவில்லை என்றாலும் கூட அவருக்கு நெருக்கமானவர்கள் பதில் சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அல்லது என் மீது கோபக்கணைகளை அவர்கள் தொடுத்தார்கள் என்றால், சாபமிட்டால், என்னை காரி துப்பினால், என்னை வசவுக்கு ஆட்படுத்தினால் இது உண்மை என்று நான் புரிந்து கொள்வேன். ஆனாலும் கூட தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதன் தலைப்பு, திரு ராமதாஸ் அவர்களே, நீங்கள் என்ன ஜாதி? இதுதான். சற்று விசித்திரமான தலைப்பு என்றாலும் கூட இதற்கு நியாயமும் அடிப்படையும் இருக்கிறது. தமிழ்மணி வதந்திகளை பரப்புகிறவன் அல்ல என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். நான் பேசி முடித்து நீங்கள் கேட்ட பின்னால், திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் படித்தவர், பண்பாளர், ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர், வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்து அதை பாட்டாளி மக்கள் கட்சியாக அரசியல் இயக்கமாக மாற்றி இன்று வரை வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரை இவர் நிர்ணயித்து இவர் இன்னார்தான் என்று அடையாளம் காட்டுகிறவர் மட்டுமே இவரால் நியமிக்கப்படுகிறவராக இருக்கிறார். அவர் தன் வன்னியர் இனம் முன்னேற வேண்டும் என்று சில சலுகைகளை கேட்கிறார். இதெல்லாம் ஒரு மனிதனால் புரிந்து கொள்ளக்கூடிய மிக சாதாரணமான இயல்பான அரசியல் கருத்துக்கள். அதையும் தாண்டி திரு டாக்டர் ராமதாஸுடைய கருத்துக்களுக்கும் அவருக்கும் தலித் மக்கள் எப்போதும் ஏற்புடையவர்கள் அல்ல. வெளிப்படையாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலித் மக்களை சாடிக்கொண்டிருக்கிறார். பல நேரங்களிலே எல்லோருக்கும் தெரிந்து ஏற்றுக்கொண்டு விவாதிக்கப்படுகிற விஷயங்கள் திரு திருமாவளவன் அவர்களும் அவர்கள் கட்சியும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கட்சியும் எந்த காலத்திலும் கூட்டு வைக்க இயலாது, அல்லது ஒரே கூட்டணியில் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒருவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர், தலித் சமூகத்தினுடைய நன்மையை நாடுகிறவர், அப்படி அரசியல் செய்கிறவர். இன்னொருவர் வன்னியர் சமூகத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த வன்னிய பெருமகனார். இதையும் தாண்டி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாகவே சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். தருமபுரியிலே இளவரசன் என்றொரு தலித் சகோதரர் ஒரு வன்னிய பெண்ணை திருமணம் செய்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட போது அவர் ஒரு கருத்தை தயங்காமல் வெளியிட்டார். தலித் மக்கள், அதாவது ஹரிஜன மக்கள், இப்படி வன்னிய இன பெண்களை மயக்கி காதலித்து ஒரு கலப்பு இனத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது வன்னிய இனத்தை விழுங்கி கபலீகரம் செய்துவிடும். வன்னிய இனத்திற்கு ஆபத்து. நண்பர்களே, இந்த கருத்தை தயக்கமில்லாமல் எல்லா பத்திரிகைகளிலும் வெளியிட்டு தன் இனத்தை, வன்னியர் இனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று முழு முயற்சியில் ஈடுபட்டவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அது சரியா தவறா என்பது என் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமல்ல. ஒவ்வொரு மனிதனும் தன் ஜாதியை பிற ஜாதியினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து அடுத்த ஜாதி தொடுக்கிற மறைமுகமான காதல் போரிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது. என்னால் துடிப்பதை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட புரிந்து கொள்ள முடிகிறது. என்னை பொறுத்தவரை
என்னை தெரிந்த அத்துணை பேருக்கும் எனக்கு 1% கூட ஜாதியின் மீது பற்று கிடையாது என்பது தெரியும். என் குடும்பத்தை பொறுத்தவரை நான் பல நேரங்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் திருமண உறவுகளில் அல்லது அன்றாட சமூக பிரச்சனைகளில், வாழ்க்கை நடைமுறைகளில் ஜாதி வித்தியாசம் பார்ப்பதென்பது நான் வணங்குகிற மாங்காடு காமாட்சி அம்மன் மீது ஆணையாக இல்லை. நான் அப்படி வளர்க்கப்பட்டவன். என்னுடைய குடும்பத்திலேயே நான் ஒரு திராவிடக் கழக குடும்பத்தை பிறந்தவன் என்பதனால், தந்தை பெரியாருடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட குடும்பம் என்பதனால், அப்படி ஒரு 50 குடும்பங்கள் தமிழ்நாடு முழுக்க தேர்ந்தெடுக்கப்படுமானால், தெரிந்தெடுத்து கைகாட்டப்படுமானால், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 5-6 குடும்பங்களில் எங்கள் குடும்பங்கள் ஒன்று. இந்த பின்னணியிலே தான் என் குடும்பத்தில் எல்லா ஜாதியினரும் மணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்கள், நாயுடுகள், தெலுங்கு ரெட்டியார்கள், உடையார்கள், ஹரிஜன்கள், எல்லா ஜாதியினரும் இருக்கிறார்கள். ஒரு பழங்குடியினர் இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே கிஞ்சித்தும் எனக்கு ஜாதி வேறுபாடு கிடையாது என்பதை சுட்டிக்காட்டத்தான் இதை நான் குறிப்பிட்டேன். என்னால் ஆன பணிகளை ஒரு குறிப்பிட்ட பழங்குடி மக்களுக்கு நான் சேலம் மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதும், ஒரு பழங்குடியினர் கோவிலை புதுப்பித்து கொடுத்திருக்கிறேன் என் சொந்த செலவில் என்பதும் பலருக்கு தெரிந்த, நிறைய பேருக்கு தெரியாத உண்மை. ஆனால் ஜாதி வித்தியாசம் என்பது என் நடவடிக்கையில் இல்லை, வாயில் இல்லை, வார்த்தைகள் இல்லை, நோக்கத்தில் இல்லை, என்னுடைய வாழ்க்கை முறையில் இல்லை. இது சத்தியம். இந்த பின்னணி ஏன் தேவைப்படுகிறது என்றால், திரு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் அதை முழுமூச்சாக எதிர்க்கிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுமானால் என் அடுத்த வீட்டுக்காரன் என்ன ஜாதி என்று எனக்கு தெரிய வரும். அவன் நான் என்ன ஜாதி என்பதை அறிந்து கொள்ளுவான். காலப்போக்கில் அது மோதலாக உருவெடுக்கும். அவன் ஜாதிக்குள்ள ஏதோ ஒரு சலுகையை நான் பிடுங்கிக் கொண்டேன் என்று அவனும், அவன் ஜாதிக்குள்ள ஏதோ ஒரு சலுகையை நான் பிடுங்கிக் கொண்டேன் என்று அவனும் ஒருவர் மீது ஒருவர் பகை வளர்க்க காரணமாக மாறிவிடும் என்பதை நான் பல டிவிகளிலே தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். இது ரெக்கார்டாகி இருக்கிறது. லட்சக்கணக்கான பேர் இதை பார்த்திருக்கிறார்கள். திரு ராமதாஸ் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் தமிழ்நாட்டில் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த கருத்துக்களை நான் வெளியிட வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது. இல்லையெனில் நான் வெளியிட மாட்டேன். ஆயிரக்கணக்கான திரு ராமதாஸ் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்டு அதற்காக போராட்டம் நடத்தி நான் அரசியல் தலைமையகங்களுக்கு, செக்ரட்டேரியட் போன்ற இடங்களுக்கு என்னுடைய பாதம் படாது என்று சூளுரைத்தவர். செக்ரட்டேரியட்டில் போய் தற்போதைய முதலமைச்சரை பார்த்து இந்த கோரிக்கையை கொடுத்து விட்டு வந்தார் அல்லவா. அவர் இப்போது அந்த கட்சியினுடைய தலைவர் கூட இல்லை, அவர் மகன்தான் தலைவர். என்றாலும் கூட அந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்திருக்கிற காரணத்தால் இன்னும் சில அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் கேட்கிறார்கள் என்பதனால் எனக்கு கிடைத்த இந்த தகவல்களை நான் என் அளவில் முடிந்தவரை சரிபார்த்து இது இப்படித்தான் நடந்தது என்று நான் என்னையே சமாதானம் செய்து கொண்ட அல்லது நிரூபணம் செய்து கொண்ட இந்த கருத்துக்களை வெளியிட வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருக்கிறது. பொதுவாக நான் இது போன்ற தகவல்களை வைத்து எந்த தலைப்பு வெளியிடுவதில்லை. என்றாலும் கூட இது இப்படி நேர்ந்திருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள்.
எனக்கு கிடைத்திருக்கிற தகவல், திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு தலித் என்று தலித்துக்கு உள்ள இடஒதுக்கீட்டில் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவம் படித்து, நான் இதை பொறுப்பெடுத்து கொண்டு சொல்லுகிறேன், ஹரிஜன ஹாஸ்டலில், ஹரிஜன மக்களுக்காக மட்டுமே நடத்தப்படுகிற ஹாஸ்டலில் தங்கி ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் இலவச சாப்பாடு, ஒரு ஹரிஜனுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாட்டை தான் ஹரிஜன் என்று காட்டிக்கொண்டு சாப்பிட்டு அதற்கு உரிய ஏனைய மற்ற சலுகைகளை அனுபவித்து டாக்டராகி ஒரு ஹரிஜன் என்று உத்தியோகமும் பெற்றவர். பின்னால் அவருடைய உறவினர் ஒருவர், இவர் ஹரிஜன் இல்லை, இவர் தாயார் ஹரிஜன், தந்தையார் கவுண்டர், அதாவது வன்னியர் என்று ஆதாரபூர்வமாக போட்டு கொடுத்து விட்டதனால் அல்லது காட்டி கொடுத்து விட்டதனால் இவரிடமிருந்து அரசாங்கம் இவருக்காக இவர் தலித் என்று நம்பி ஏமாந்து செய்த செலவுகளையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு பதவியை விட்டு வீட்டுக்கு அனுப்பித்து விட்டது. நண்பர்களே, நான் என் அளவில் முடிந்தவரை இது தவறா, ஆதாரம் இருக்கிறதா, பொய்யா, வதந்தியா, புகழ்பெற்ற டாக்டர் ராமதாஸ் மீது வன்னிய சிங்கம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், எந்த நேரத்திலும் தலித்தை தன்னோடு இணைத்து கொள்ளாத, தலித்து கூட்டணியில் இருக்கிற கட்சியில் கூட தான் கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று சூடுரைத்து செயல்படுகிற ராமதாஸ் இப்படி செய்திருப்பாரா என்று அதிர்ந்து போனேன். எது எப்படியோ, நான் விசாரித்தவரை எனக்கு கிடைத்த தகவல்கள் சரி, உண்மை 100க்கு 100 என்றே தெரிகிறது. இன்னொருவர் சொல்லுகிறார், தமிழ்மணி 200% சரி. நான் தடுமாறி போனேன். ராமதாஸ் போன்றவர்களே இப்படி டூப்ளிகேட்டாக இருப்பார்கள் என்றால், நான் கடுமை மிக குறைவாக உள்ள வார்த்தையை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறேன். அவர் வயதின் காரணமாக. இவர் இப்படியா? பல நேரங்களில் யாருடைய சொந்த வாழ்க்கையையும் நான் ஆராய்வதில்லை. அவன் ஜட்டி போட்டிருக்கிறானா, அதற்கு சைஸ் என்ன, வேட்டியா, துண்டா, கோவணம் கட்டுகிறான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயங்கள். எப்போதும் நான் இவைகளை பரிசீலிக்க பொறுப்படுவதில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்கு உண்டாக்கியிருக்கிற ஒரு பொது சமுதாய இமேஜ், அந்த கட்டமைப்பே 100க்கு 100 தவறாக இருக்குமானால், அவர்கள் தன்னை போலியாக ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு சில சலுகைகளை அனுபவித்து கல்லூரியில் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு 10 பைசா செலவில்லாமல் பதவி வாங்கி பின்னர் கண்டுபிடித்து வெளியே அனுப்பப்பட்டிருந்தால், அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வேண்டும் என்று கேட்கிற உரிமை உண்டா? ஒரு போலியா இந்த கணக்கெடுப்பை வேண்டும் என்று கேட்பது? நாளை இப்படி கணக்கெடுப்பு நடத்தப்படுமானால் ஏதோ ஒரு அரசியல் கட்சியால் அவர்கள் ஜெயித்து அல்லது இன்னொருவர் தோற்று இவர் தன்னை என்ன ஜாதி என்று சொல்லிக்கொள்ளுவார். நண்பர்களே, இது கொஞ்சம் ஒரு தலைவரை பாதிக்கிற, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிற ஒரு மனிதருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடும். ஏனென்றால் அவர் மீது சொல்லப்படுகிற குற்றங்கள், சுமத்தப்படுகிற, காண்பிக்கப்படுகிற ஆதாரங்கள் அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றன. ஒருவேளை இது தவறென்று நான் காட்டுகிற ஆதாரங்கள் தவறென்று நிரூபிக்கப்படுமானால், நான் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்லாமல் தைலாபுரத்துக்கு போய்
என்னை விட மூத்தவரான அறிவில் சிறந்தவரான மாமணி டாக்டர் ராமதாஸுடைய பாதங்களில் பணிந்து பல பேர் எரிய மன்னிப்பு கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அதையும் தாண்டி இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டதற்காக என் செலவில் தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு விளம்பரம் கொடுத்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். டாக்டர் ராமதாஸ் தான் மறுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு சொந்தங்கள், வேண்டியவர்கள், அவர் கட்சியில் இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள், உறவினர்கள், அவர் மீது அன்பு கொண்டவர்கள், என் மீது காழ்ப்பு கொண்டவர்கள் யார் வேண்டுமானாலும் நான் ஒரு போலி, சொன்னது ஆதாரங்கள் அர்த்தமற்றவை, பொய் ஆதாரங்கள் என்று சொல்லிவிட்டால் நான் அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுவேன். தினத்தந்தி பத்திரிகையில் என் சொந்த செலவில் ஒரு பொது மன்னிப்பும் கேட்பேன். இல்லையென்றால் ராமதாஸ் போலி. நன்றி.